ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா டேலியிலேருந்து இங்கே இருக்கக்கூடிய ரிப்போர்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் HTML ஃபார்மெட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி இருக்கிற ஒரு கம்பெனியை செலக்ட் பண்ணியிருக்கேன். டியூட்டர் ஜோஸ் அண்ட் கோன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கம்பெனியை செலக்ட் பண்ணியிருக்கேன். இதுக்கான கரண்ட் பீரியட் 1/4/2009 to 31/3/2010. ஆல்ரெடி இருக்கிற கம்பெனியை செலக்ட் பண்ணியிருக்கேன். இதில் கூடிய நான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா HTML ஃபார்மெட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ கேட்வே ஆஃப் டேலியில் ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே என்ன பண்ணுறேன், Alt+F1 கொடுத்தீங்க அப்படின்னா டீட்டெயில் வியூக்கு நமக்கு கிடைக்கும். இது நம்ம இந்த ஃபார்மெட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எக்ஸ்போர்ட் பண்ண போகிறேன். ஸோ நமக்கு எக்ஸ்போர்ட் பண்ணதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா இங்கே Alt+E அது வந்து எக்ஸ்போர்ட்கான கீ ப்ரெஸ் பண்ணோம். கீபோர்டில் Alt+E அப்படின்னு நான் கொடுக்குறேன். நமக்கு எக்ஸ்போர்ட் பண்ண ஒரு ஆப்ஷன் நமக்கு ஓப்பன் ஆகும். நமக்கு ஃபார்மெட்டை சேஞ்ச் பண்ணால பார்த்தீங்க அப்படின்னு நோன் சொல்லி கொடுத்துக்கிறேன். லாங்குவேஜில் டிஃபால்ட் ஆல் லாங்குவேஜ் கொடுத்துக்கோங்க. ஃபார்மெட்டில் HTML வெப் பப்ளிஷிங் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்மெட் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். அவுட்புட் ஃபைல்லையும் பார்த்தீங்க அப்படின்னா pndl.htm அப்படின்னு இருக்குது. இதுக்கான ரெசல்யூஷன் பார்த்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு வேணுமோ அந்த ரெசல்யூஷன் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸ்கேலர் ஃபேக்டர் வேல்யூ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய அமௌண்ட் நமக்கு இருக்கிற அமௌண்ட் மாதிரியே வரணுமா, இல்லை நம்ம 1000 பேஸ் பண்ணி வரணுமா, இல்லை லேக்கை பேஸ் பண்ணணும் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இருக்கிற நமக்கு அமௌண்ட் டிஃபால்ட்டாக வரதுக்காக நான் டிஃபால்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சூஸ் பண்ணிக்கிறேன். ஃபார்மெட்டில் டீட்டெயில்டு அப்படின்னு இருக்குல்ல அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இந்த நமக்கு ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஹரிசாண்டலாக இருக்குது. நமக்கு வேர்ட்டிக்கலாக வேணும் அப்படின்னா இந்த ஆப்ஷன் நம்ம எஸ் கொடுத்துக்கலாம். ஸோ நான் நோ கொடுத்துக்கிறேன். ஷோ பர்சன்டேஜ் இங்கே இருக்க நமக்கு 2 அமௌண்ட் நமக்கு டெபிட்ஸ் அண்ட் கிரெடிட்ஸுக்கான அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா பர்சன்டேஜ் நம்ம காட்டணுமா, டோட்டல் அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 100% இது ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ பர்சன்ட் நமக்கு பிரித்து காட்டணும் அப்படின்னா நம்ம எஸ் கொடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா இங்கே வேணாம்னு சொன்ன நோ கொடுத்துக்கிறேன். தென் ஷோ வித் கிராஸ் ப்ராஃபிட் நமக்கு ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா எந்த மாதிரி நமக்கு வியூ பண்ணி காட்டணும், டோட்டலாக ஓவராலாக நமக்கு நெட் ப்ராஃபிட் மட்டும் காட்டினா போதுமா, இல்லை நமக்கு கிராஸ் ப்ராஃபிட் தானே நெட் ப்ராஃபிட் தானே பிரித்து காட்டுமா நமக்கு கேட்குது. என்ன பண்ணேன், கிராஸ் ப்ராஃபிட் வேணுங்கிறதுக்காக நான் எஸ் கொடுத்துட்டு இதை பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறேன். நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேக்ரவுண்டில் ஒயிட்டாக இருக்குது, நமக்கு அது கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட் ஆச்சுன்னு அர்த்தம். நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண டேட்டா பார்த்தீங்க அப்படின்னா எப்படி நம்ம எடுத்து பார்க்கணுன்னா ஸ்டார்ட்டில் மை கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நம்ம டேலி பார்த்தீங்க அப்படின்னா சீட் லோக்கல் டிஸ்க் சீல பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ லோக்கல் டிஸ்க் சீன் பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கிறேன். tally.erp என்ன பண்ணுற ஃபோல்டருக்குள்ளே இங்கே பாருங்கள் pndl பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு HTML ஃபைலாக இருக்கும். நான் டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன். நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரௌசரில் நம்மளோட ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எக்ஸ்போர்ட் ஆகிருக்கும். இந்த ரெசல்யூஷன் பார்த்தீங்க அப்படின்னா கம்மியாக கொடுத்துருக்கேன். இன்கேஸ் நீங்கள் உங்களுக்கு ஃபுல் ஷீட்டாக நமக்கு வரணும் இப்போ நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ரெசல்யூஷன் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை டெலீட் பண்ணிவிட்டு நான் அகைன் பார்த்தீங்க அப்படின்னா இதே உங்களுக்கு ஃபார்மெட்டை நான் ரெசல்யூஷன் அதிகம் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட் பண்ணி காட்டுறேன். Alt+E கொடுத்துக்கோங்க. இங்கே நோ கொடுத்துட்டு லாங்குவேஜ் டிஃபால்ட் ஆல் லாங்குவேஜ் HTML வெப் பப்ளிஷிங் கொடுத்துக்கோங்க. pndl கொடுத்துக்கிறேன். இதுக்கான ரெசல்யூஷன் பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ரெசல்யூஷன் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இங்கே சேம் அதே ஃபார்ம் நான் கொடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு டேலியில் பார்த்தீங்க அப்படின்னா pndl வந்திருக்கும். இதுக்கான ரெசல்யூஷன் பாருங்கள் நமக்கு அதோட கொஞ்சம் பெருசாக இருக்கும். இதான் நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா எந்தளவுக்கு ரெசல்யூஷன் வேணுமோ அந்த நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்போ நமக்கு டேலியிலேருந்து நமக்கு இந்த ஒரு ரிப்போர்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம HTML ஃபார்மெட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணதுன்னு பார்த்தோம். இந்த மாதிரி நமக்கு எந்த ரிப்போர்ட்னா பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். நமக்கு பேலன்ஸ் ஷீட் ரிப்போர்ட்டை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கம்பெனி ட்ரையல் பேலன்ஸை பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். டே புக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.